ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது 12th ஃபிசிக்ஸ் கரண்ட் எலக்ட்ரிசிட்டி சாப்டர்லேருந்து கான்செப்ட் ஆஃப் ட்ரிஃப்ட் வெலாசிட்டி அண்டு ரிலாக்ஸேஷன் டைம். நம்மள எத்தனை பேருக்கு தெரியும், ஒரு மெட்டல் அதோட கியூபிக் மீட்டர் இருக்குன்னு வச்சுக்கலாம். ஒரு மெட்டலோட பர் கியூபிக் மீட்டர் அதில் எத்தனை எலக்ட்ரான்ஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதில் நியர்லி 10^28 எலக்ட்ரான்ஸு ப்ரெசண்ட் ஆகிருக்கும். 10^28 எலக்ட்ரான்ஸு பர் கியூபிக் மீட்டராக இருக்கும். ஸோ இது ரொம்ப அதிகமான ஒரு கவுண்ட்டு. 10^28 எலக்ட்ரான்ஸு பர் கியூபிக் மீட்டர் ஃபார் எனி மெட்டல். அதே போல் அட் ரூம் டெம்பரேச்சர் வந்து ரூம் டெம்பரேச்சர் 30 டிகிரி செல்சியஸ் அப்படின்னு இமேஜின் பண்ணிப்போம் அப்ராக்சிமேட்டாக. இப்போது எலக்ட்ரான்ஸோட ஸ்பீடு எப்படி இருக்கும்? ரெஸ்ட்டில் இருக்குமா இல்லை மோஷனில் இருக்குமா? கண்டிப்பாக எலக்ட்ரான் வந்து விச் இஸ் இன் மோஷன். எவ்வளோ ஸ்பீடு அப்படின்னு சொன்னீங்கன்னா நம்மளால் இமேஜின் பண்ண முடியாத அளவுக்கு இருக்கும். நியர்லி அட் ரூம் டெம்பரேச்சர் எலக்ட்ரான்ஸு 10^5 மீட்டர் பர் செகண்டாக இருக்கும். 10^5 அது ரொம்ப அதிகமான கவுண்ட். ஸ்பீட் ஆஃப் லைட்டுக்கு ஈக்குவல் அப்ராக்சிமேட்லி. பார்த்தாலே தெரியுது. எப்போனா ஒரு ரூம் டெம்பரேச்சர்லே. இப்போ டெம்பரேச்சரை நம்ம இன்க்ரீஸ் பண்ணிட்டா என்ன ஆகும்? அதோட ஸ்பீடு மே இன்க்ரீஸ். கரெக்ட் இல்லையா? இப்போது என்னென்னு இமேஜின் பண்ணிக்கலாம். ஒவ்வொரு எலக்ட்ரான்ஸும் எப்படி இருக்குன்னா ரேண்டம் மோஷனில் ட்ராவல் ஆகும், ரேண்டம் மோஷனில் மூவ் ஆகும். இதுதான் ஒரு மெட்டல்னு வச்சுங்களேன். ஏதாவது ஒரு மெட்டல். இந்த மெட்டலில் எலக்ட்ரான்ஸ்லாம் ஒரே டைரெக்ஷனில் போகாது, ஒவ்வொன்றும் ஒவ்வொரு டைரெக்ஷன் இதே போல் இருக்கும். இந்த டைரெக்ஷனில் எப்படி இருக்கும்? இதை நம்ம எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன். என் கையில் ஒரு வயர் இருக்குதுன்னு வச்சுங்களேன். என் கையில் ஒரு வயர் இருக்குது. இந்த வயரில் இப்போது இந்த வயர் இஸ் மேடப் ஆஃப் மெட்டல்ஸ். காப்பர் உள்ளே இருக்கும், பார்த்தீங்கன்னா தெரியும். மேலே தான் இன்சுலேஷன் பிளாஸ்டிக்கு, உள்ளே காப்பர் இருக்கும். இப்போ நான் இந்த வயரை டச் பண்ணால் எனக்கு எதுவுமே ஃபீல் பண்ண முடியாது. என்னால் இந்த எலக்ட்ரிக் கரண்ட்டு எதுவுமே என்னால் ஃபீல் பண்ண முடியாது. அதே இப்போது இது மெட்டல் தானே, இதில் எப்படி இருக்கும்? எலக்ட்ரான்ஸ் இருக்கும் இல்லையா? ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் இருக்கும். ஃப்ரீ எலக்ட்ரானு அட் ஏ ஸ்பீட் ஆஃப் 10^5 மீட்டர் பர் செகண்டில் இருக்கும். அப்போது என்னால் ஏன் எலக்ட்ரிக் கரண்ட்டு எதுவுமே என்னால் ஃபீல் பண்ண முடியல, இந்த ஃப்ளோ ஆஃப் எலக்ட்ரான்ஸ்லாம் என்னால் ஏன் ஃபீல் பண்ண முடியல அப்படின்னு இமேஜின் பண்ணிக்கிட்டா, இது எல்லாமே இதே போல் ரேண்டம் டைரெக்ஷனில் இருக்கும். ரேண்டம் டைரெக்ஷனில் மூவ் ஆகிட்டே இருக்கும். இப்போ இதையே ஒரு பாயிண்ட்டை நான் ப்ளக் பாயிண்டில் கொடுத்துட்டேன். இன்னொரு பாயிண்டில் டச் பண்ணி பார்க்கும்போது என்னால் எலக்ட்ரிக் ஃபீல்டை ஃபீல் பண்ணுறேன் இல்லையா? எப்படி ஃபீல் பண்ணுறேன்னா, அங்கேருந்து அந்த ப்ளக் பாயிண்ட்லேருந்து ஹையர் பொட்டன்ஷியலேருந்து லோயர் பொட்டன்ஷியலுக்கு எலக்ட்ரிக் கரண்ட்டு ஃப்ளோ ஆகும். கூடவே எலக்ட்ரான்ஸ் என்ன ஆகும்? போன கிளாஸில் பார்த்துருப்போம். கன்வென்ஷனல் கரண்ட்டு, எலக்ட்ரானிக் கரண்ட்டுன்னு பார்த்துருப்போம். இப்போ ஹையர் பொட்டன்ஷியல்லேருந்து லோயர் பொட்டன்ஷியல்னால் எலக்ட்ரிக் கரண்ட்டு, லோயர் பொட்டன்ஷியலேருந்து ஹையர் பொட்டன்ஷியல்னால் எலக்ட்ரான்ஸோட மூமெண்ட்டு. அப்போ என்னால் ஃபீல் பண்ண முடியும். புரியுதுங்களா? அப்படின்னா என்ன ஆகும்? இங்கே இருக்கிற எலக்ட்ரான்ஸ்லாம் என்ன ஆகிடும்? ஒரு எலக்ட்ரிக் ஃபீல்டை கொடுத்த உடனே எல்லாமே ட்ரிஃப்ட் ஆகிடும். ட்ரிஃப்ட் ஆகி ஒரு பர்டிகுலர் வெலாசிட்டியில் மூவ் ஆக ஆரம்பிச்சிடும். அந்த வெலாசிட்டி வந்து ஸ்பீட் ஆஃப் லைட்டுக்கு மேபி அதிகமாக இருக்கலாம். அந்த கான்செப்ட் தான் ட்ரிஃப்ட் வெலாசிட்டி அப்படின்னு நம்ம சொல்லுவோம். மீனிங் புரியுது இல்லையா? இப்போது நான் என்ன இமேஜின் பண்ணிக்க போகிறேன்? இப்போ ஒவ்வொரு எலக்ட்ரானோட தெர்மல் வெலாசிட்டி, அப்படின்னா இனிஷியல் வெலாசிட்டின்னு சொல்லுவோம் இல்லையா? இதுதான், இது இமேஜின் பண்ணிக்கலாம். ஸோ தெர்மல் வெலாசிட்டி நான் என்னென்னு இமேஜின் பண்ணிக்க போகிறேன்? யூன்னு எடுத்துக்க போகிறேன். தெர்மல் வெலாசிட்டியாக ஃபஸ்ட் எலக்ட்ரான்னா U1 வெக்டார் அப்படின்னு எடுத்துப்போம். இதே போல் n நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் இருக்கும். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா U2, U3, U4, U5 இதே போல் ஒவ்வொரு எலக்ட்ரான்ஸோட தெர்மல் வெலாசிட்டின்னு இப்படி இமேஜின் பண்ணிக்கலாம். அப்படின்னா ஆவரேஜ் வெலாசிட்டி நான் எப்படி கால்குலேட் பண்ணலாம்? அதே போல் தெர்மல் வெலாசிட்டியாக இது ஃபஸ்ட் எலக்ட்ரான்ஸு, செகண்ட் எலக்ட்ரான்ஸ்னால் U2 வெக்டார் சொல்லலாம், தேர்ட் எலக்ட்ரான்ஸ்னால் U3 வெக்டார். இதெல்லாம் வந்து தெர்மல் வெலாசிட்டி. ஓகே, இப்போ ஆவரேஜ் வெலாசிட்டி நான் எப்படி கண்டுபிடிக்கிறேன்? ஆவரேஜ் வெலாசிட்டி விச் இஸ் ஈக்குவல் டு ஆவரேஜ் தெர்மல் வெலாசிட்டி இல்லைனா இனிஷியல் வெலாசிட்டி விச் இஸ் ஈக்குவல் டு யூன்னு எடுத்துக்கலாமா? யூ எப்படி சொல்லலாம்? எல்லாத்தையும் ஆட் பண்ணலாம். எவ்வளோ நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் இருக்குன்னு அதால் டிவைட் பண்ணால் அது பார்த்தா ஆவரேஜ் வெலாசிட்டி. ஸோ ஐ கேன் ரைட் U1 வெக்டார் ப்ளஸ் U2 வெக்டார் ப்ளஸ் U3 வெக்டார் ப்ளஸ் எக்ஸட்ரா UN வெக்டார் டிவைடட் பை டோட்டல் நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ். சொல்லிடலாமா? இப்போது இந்த ஆவரேஜ் வெலாசிட்டி என்னவாக இருக்கும்? 0வாக இருக்கும். ஏன் 0வாக இருக்கும் அப்படின்னு இமேஜின் பண்ணிங்கன்னா, நான் முன்னாடியே சொல்லியிருக்கேன் இல்லையா? முன்னாடியே பார்த்தோம். ஒரு வயரு,
அந்த வயரை நான் டச் பண்ணி பார்க்கும்போது அதுலேயும் ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் இருக்கும். டச் பண்ணி பார்க்கும்போது என்னால் எலக்ட்ரிக் கரண்ட்டோ எலக்ட்ரானோட ஃப்ளோவை ஃபீல் பண்ண முடியாது. அது ஏன்னா எல்லாமே ஒவ்வொரு டைரெக்ஷனில் இருக்கும், ரேண்டம் டைரெக்ஷன், ஜிக்ஸாக் மோஷனில் இருக்கும். அப்படின்னா நெட்டு ஆவரேஜ் வெலாசிட்டி, நெட் வெலாசிட்டி என்னவாக இருக்குன்னா 0வாக இருக்கும். அதனால தான் என்னால் அதை ஃபீல் பண்ண முடியாது. அதே நான் ப்ளக் பாயிண்டில் ப்ரெஸ் பண்ணிட்டேன், அந்த இடத்துல கனெக்ட் பண்ணிட்டேன்னு வச்சுங்களேன், ஜஸ்ட் இமேஜின் பண்ணிப்போம். இதில் எலக்ட்ரிக் ஃபீல்டு ஈயோட வேல்யூ வந்து 0. ஓகே, நான் இப்போ எலக்ட்ரிக் ஃபீல்டு கொடுக்குறேன். இதுதான் அந்த ஒரு கியூபிக் மெட்டல், ஒரு மெட்டலோட கியூபிக் மீட்டர்னு வச்சுப்போம். இப்போ எலக்ட்ரிக் ஃபீல்டு நான் இந்த டைரெக்ஷனில் கொடுக்குறேன். இப்படி எலக்ட்ரிக் ஃபீல்டை இந்த டைரெக்ஷனில் அப்ளை பண்ணுறேன். இமேஜின் பண்ணிங்களேன், எலக்ட்ரிக் ஃபீல்டு இந்த டைரெக்ஷனாக எலக்ட்ரான்ஸ் எப்படி ட்ரிஃப்ட் ஆகும், ஆப்போசிட் டைரெக்ஷனில். அப்படின்னா எல்லா எலக்ட்ரான்ஸும் இதே போல் ட்ரிஃப்ட் ஆகும். ஸோ இந்த டைரெக்ஷனில். ஸோ எலக்ட்ரிக் கரண்ட்டு எலக்ட்ரிக் ஃபீல்டுக்கு ஆப்போசிட் எலக்ட்ரான்ஸ் ட்ரிஃப்ட் ஆகுது இல்லையா? இப்போ தான் என்னால் இந்த எலக்ட்ரிக் கரண்ட்டு எலக்ட்ரானோட ஃப்ளோவும் ஃபீல் பண்ண முடியும். மீனிங் புரியுது இல்லையா? ஏன்னா இது எல்லாமே ட்ரிஃப்டட். இப்படிலாம் இந்த ரேண்டமாக இருந்ததெல்லாம் எல்லாமே ட்ரிஃப்ட் ஆகிடுச்சு ஆப்போசிட் டைரெக்ஷன் ஆஃப் எலக்ட்ரிக் ஃபீல்டு. ஓகேவா? இந்த கான்செப்ட் பேருக்கு தான் ட்ரிஃப்ட் வெலாசிட்டி. இங்கே பார்க்குறோம் இல்லையா? அப்படின்னா ஆவரேஜ் thermal velocity which is equal to u ஓட வேல்யூ என்னவாக இருக்கும், 0வாக இருக்கும். இது எப்போனா absence of electric field இல்லை, when absence of electric field. ஓகே, இப்போ நான் எலக்ட்ரிக் ஃபீல்டை அப்ளை பண்ண போகிறேன். when electric field is applied என்ன நடக்கும்? when electric field is applied, E is applied, அப்ளை பண்ண உடனே எலக்ட்ரான்ஸ்லாம் ட்ரிஃப்ட் ஆகுது சொல்லுமா? அப்போ என்ன எல்லாமே என்ன ஆகுது, ட்ரிஃப்ட் ஆகுதுன்னா ஒரு ஆக்சலரேஷன் அது கெயின் பண்ணும். அந்த ஆக்சலரேஷனை கெயின் பண்ணிச்சுன்னா அதை நம்ம என்னன்னு சொல்லலாம், ஆக்சலரேஷன் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் விச் இஸ் ஈக்குவல் டு ஏ ஈக்குவல் டு ஜென்ரல் ஃபார்முலா நமக்கு தெரியும், ஃபோர்ஸு பை வாட் இஸ் தட், மாஸு எம். அப்படின்னா ஃபோர்ஸு நான் எப்படி அதெல்லாம் இன் ப்ரெசன்ஸ் ஆஃப் எலக்ட்ரிக் ஃபீல்டு இல்லையா, ஐ கேன் ரைட் இ இன்ட்டு இ. இது ஆல்ரெடி நம்ம படிச்சிருப்போம். இதை ஃபோர்ஸ்னால் என்ன மீனிங்கு, எஃப் விச் இஸ் ஈக்குவல் டு சார்ஜ் இன்ட்டு எலக்ட்ரிக் ஃபீல்டு படிச்சிருக்கோம் இல்லையா? அதுதான் இந்த இடத்துல இ இன்ட்டு இ டிவைடட் பை மாஸ் எம்னு ரெப்ரசன்ட் பண்ணுறேன். அப்படின்னா ஆக்சலரேஷனை நான் எப்படி எழுதலாம், ஆக்சலரேஷன் ஆஃப் எலக்ட்ரான்ஸு ஏ வெக்டார் விச் இஸ் ஈக்குவல் டு இ வெக்டார் டிவைடட் பை எம். இந்த ஆக்சலரேஷன் தான் ஒவ்வொரு எலக்ட்ரான்ஸும் என்னாகும், கெயின் பண்ணிக்கும் எப்போ நம்ம எலக்ட்ரிக் ஃபீல்டை அப்ளை பண்ணும்போது. புரியுதுங்களா இது எப்படின்னு? இதுதான் ஆக்சலரேஷன் ஏ விச் இஸ் ஈக்குவல் டு இஇ டிவைடட் பை எம், ஃபோர்ஸ் இன் பை மாஸ் அப்படின்னு சொல்லுவோம் ஆக்சலரேஷன். இப்போது ஒவ்வொரு எலக்ட்ரானும் அதோட தெர்மல் வெலாசிட்டி நம்ம என்னன்னு சொன்னோம், u1 சொன்னோம் இல்லையா? இந்த u1 வெலாசிட்டியில் நான் இப்போ ஒரு எலக்ட்ரிக் ஃபீல்டை கொடுத்துட்டேன். எலக்ட்ரிக் ஃபீல்டு அப்ளை பண்ண உடனே அதோட இனிஷியல் வெலாசிட்டி இது ஒரு பர்டிகுலர் ஆக்சலரேஷனில் என்னாகும், அந்த ஒரு பர்டிகுலர் டைமில், அந்த ஒரு குறிப்பிட்ட டைமில் அது எப்படி ஆக்சலரேட் ஆகும். நான் முன்னாடியே பார்த்தோம் இல்லையா, எல்லாமே ட்ரிஃப்ட் ஆச்சு, ஒரு பர்டிகுலர் டைரெக்ஷனில் திரும்பிச்சின்னு பார்த்தோம் இல்லையா? அப்படின்னா அந்த ஒரு பர்டிகுலர் டைமை நான் என்னென்னு ரெப்ரசன்ட் பண்ண போகிறேன்னா அது வந்து T1ன்னு எடுத்துக்க போகிறேன். இந்த T வந்து ஆக்சுவலாக இது சிம்பிள் பார்ட், டவு தான் இந்த சிம்பிள். ஆனால் இங்கே நம்ம சொல்லும்போது T1ன்னு ரெப்ரசன்ட் பண்ணணும். அப்படின்னா T1 இந்த பர்டிகுலர் டைமில் எலக்ட்ரான்ஸ்லாம் ஆக்சலரேட் ஆகுது. ஓகேவா? அப்படின்னா அது ஒரு ஃபைனல் வெலாசிட்டி ஒன்று கிடைக்கும் இல்லையா? மீனிங் புரியுதில்ல என்னென்னு? இப்போது இது ஒரு இனிஷியல் தெர்மல் வெலாசிட்டி when absence of electric field. இப்போ எலக்ட்ரிக் ஃபீல்டு நான் கொடுத்த உடனே இந்த எலக்ட்ரான்ஸாக என்ன ஆகும், ஆக்சலரேட் ஆகும் ஒரு பர்டிகுலர் டைமில். இது இனிஷியல் வெலாசிட்டி, ஆக்சலரேஷன் வந்து நான் ஏ அப்படின்னு எடுத்துக்கிறேன். இது வந்து டைமு T1 எடுத்துக்கிட்டேன். அப்படின்னா நான் எப்படி எடுத்துக்கலாம்னா ஒரு பர்டிகுலர் வெலாசிட்டி அதை அட்டைன் பண்ணோம், அதை பார்த்தா ஃபைனல் வெலாசிட்டி நம்ம ரெப்ரசன்ட் பண்ணிக்கலாம். அந்த ஃபைனல் வெலாசிட்டி நான் என்ன எடுத்துக்கலாம், V1 which is equal to, இது வந்து ஃபஸ்ட்டு எலக்ட்ரான்ஸுக்கு V1 equal to according to equation of motion நமக்கு தெரியும் இல்லையா, V equal to U plus AT, அந்த ஃபார்முலா ஞாபகம் வச்சுங்க. ஸோ V1 equal to U1 plus AT1. ஓகே, இது ஃபஸ்ட்டு எலக்ட்ரான்ஸு அட்டைன் பண்ணுற வெலாசிட்டி எப்போனா இன் ப்ரெசன்ஸ் ஆஃப் எலக்ட்ரிக் ஃபீல்டு. இதை என்னன்னு சொல்லலாம், அது V2 which is equal to U2 plus AT2. இதே போல் n நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் ரெப்ரசன்ட் பண்ணலாமா? அப்படின்னா Vn which is equal to என்ன சொல்லலாம், Un plus A vector Tn. ஓகே, இப்போது நான் என்ன பண்ணலாம்,
ஆவரேஜ் வெலாசிட்டியை கால்குலேட் பண்ண போகிறேன். ஃபைனல் ஆவரேஜ் வெலாசிட்டி. ஸோ அதை வந்து என்னென்னு சொல்ல போகிறேன், வி அப்படின்னா என்ன அர்த்தம், வி அதை பார்த்தா ட்ரிஃப்ட் வெலாசிட்டி நம்ம ரெப்ரசன்ட் பண்ண போகிறோம். விடி வெக்டார் அப்படின்னு சொல்ல போகிறோம். விச் இஸ் ஈக்குவல் டு இது எல்லாத்தையும் நம்ம ஆட் பண்ணலாமா, ஆட் பண்ணி ஆவரேஜ் கண்டுபிடிக்க போகிறோம். டிவைடட் பை டோட்டல் நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ். இதை பாருங்க, ஃபர்ஸ்ட் எலக்ட்ரான் U1 ப்ளஸ் A T1 ப்ளஸ் U2 ப்ளஸ் A T2 ப்ளஸ் எக்ஸட்ரா UN ப்ளஸ் A Tn divided by total number of electrons. ஓகே, இப்போ இந்த ஈக்குவேஷனை நான் ஸ்ப்ளிட் அப் பண்ணி அதை போகிறேன். எப்படி ஸ்ப்ளிட் அப் பண்ணி அதெல்லாம், ட்ரிஃப்ட் வெலாசிட்டி VD வெக்டார் விச் இஸ் ஈக்குவல் டு பாருங்க U1 வெக்டார் ப்ளஸ் U2 வெக்டார் ப்ளஸ் U3 வெக்டார் ப்ளஸ் எக்ஸட்ரா UN வெக்டாரு டிவைடட் பை என்னன்னு சொல்ல போகிறேன். ப்ளஸ் இங்கே எல்லாமே ஆக்சலரேஷனில் கான்ஸ்டன்ட்டு. அப்படின்னா ஏ கான்ஸ்டன்ட்னு வச்சுட்டு ரிமைனிங் பாருங்கள் T1 ப்ளஸ் T2 ப்ளஸ் T3 ப்ளஸ் எக்ஸட்ரா Tn டிவைடட் பை n இப்படின்னு ரெப்ரசன்ட் பண்ணுறேன். இதுக்கு வேல்யூ என்னது, போன ஈக்குவேஷனில் பார்த்துருப்போம். ஆவரேஜ் தெர்மல் வெலாசிட்டி இன் ஆப்சன்ஸ் ஆஃப் எலக்ட்ரிக் ஃபீல்டு நமக்கு தெரியும், which is equal to 0. எல்லாமே ரேண்டம் மோஷனில் இருந்துகிட்டே இருக்கும். அப்படின்னா இனிஷியலான வெலாசிட்டி இந்த வேல்யூ 0ன்னு நமக்கு தெரியும். ப்ளஸ்ஸு ஏ வெக்டார் இன்ட்டு இவனை நம்ம என்ன சொல்லலாம், டோட்டல் சொல்லலாமா, டோட்டல் டைமு டீன்னு சொல்லிடலாம் இல்லையா. இதுதான் ட்ரிஃப்ட் வெலாசிட்டி விடி வெக்டார். இப்போது நான் என்ன பண்ண போகிறேன், ஆக்சலரேஷன் ஆல்ரெடி நம்ம கால்குலேட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அதை இங்கே நான் சப்ஸ்டிடியூட் பண்ண போகிறேன். அப்படின்னா எனக்கு என்ன கிடைக்க போகுது, ட்ரிஃப்ட் வெலாசிட்டி விடி வெக்டார் விச் இஸ் ஈக்குவல் டு ஏவோட வேல்யூ தானே EET டிவைடட் பை M. இதுதான் இன் ப்ரெசன்ஸ் ஆஃப் எலக்ட்ரிக் ஃபீல்டு. ஒரு எலக்ட்ரிக் ஃபீல்டு கொடுத்தா எலக்ட்ரான்ஸ்லாம் ட்ரிஃப்ட் ஆகுது இல்லையா, ட்ரிஃப்ட் ஆகி ஆப்போசிட் டைரெக்ஷன் ஆஃப் எலக்ட்ரிக் ஃபீல்டுக்கு போகுது இல்லையா, இந்த வெலாசிட்டி தான் அது. விடி வெக்டார் ஈக்குவல் டு EE டிவைடட் பை M அப்படின்னு பேர். ஓகே, இதை ஸ்கேலாரில் நான் எப்படி எழுதலாம், மேக்னட்யூடில் எப்படி எழுதலாம், இன் மேக்னட்யூடில் நான் எப்படி ரெப்ரசன்ட் பண்ணலாம் பார்த்தீங்கன்னா விடி விச் இஸ் ஈக்குவல் டு EET டிவைடட் பை M இப்படின்னு சொல்லலாம். இதில் E அப்படின்னது சார்ஜ் ஆஃப் எலக்ட்ரானு, கேபிட்டலினா எலக்ட்ரிக் ஃபீல்டு, இந்த டீனா என்ன அர்த்தம், கொலிஷன் டைம் இல்லைனா ரிலாக்ஸேஷன் டைம்னு பேர். ஒவ்வொரு எலக்ட்ரான்ஸுக்குள்ளே ஒரு கொலிஷன் நடக்கும் இல்லையா, அந்த கொலிஷன் டைம் ஆவரேஜ் கொலிஷன் சொல்லலாம், அது கொலிஷன் டைம் சொல்லலாம். எம்னா மாஸ் ஆஃப் எலக்ட்ரான்ஸ். இதுதான் பேசிக் கான்செப்ட் ஆஃப் ட்ரிஃப்ட் வெலாசிட்டி அண்ட் இது ஒரு ரிலாக்ஸேஷன் டைம் அப்படின்னு நம்ம ரெப்ரசன்ட் பண்ணுவோம். புரியுதுங்களா?